வணக்கம் 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 நண்பர்களே. அதாவது திமுக இளைஞரணி 2வது மாநில மாநாடு 10 லட்சம் இளைஞர்களை திரட்டணும் அப்படின்ற மாதிரி உதயநிதி ஸ்டாலினுக்கு கொடுத்த டார்கெட்டுங்க. அப்படின்ற இதில் வந்து பார்த்திங்கன்னா இது என்ன ஒரு தகவல் அப்படின்னு பார்க்கும் பொழுது, திமுகவில் கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் இளைஞர்களை சேர்த்தணும் அப்படின்ற மாதிரி டார்கெட் கொடுத்துருங்க. அதை பற்றின ஒரு சுவாரஸ்யமான தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது திமுக இளைஞரணியின் 2வது மாநில மாநாட்டிற்கு 10 லட்சம் இளைஞர்களை திரட்ட வேண்டும் என புதிய நிர்வாகிகளுக்கு அசைன்மெண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். மேலும் வந்து பார்த்திங்கன்னா மாநாட்டை நடத்த முதலமைச்சர் ஸ்டாலின் பச்சை கொடி காட்டியிருப்பதால் அவருக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இளைஞரணி புதிய நிர்வாகிகள் அறிமுக கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அதன் விவரம் வந்து பார்த்திங்கன்னா வருமாறு தகவலானது வெளியே இருக்குது. 1980 ஜூலை 20 அன்று வந்து பார்த்திங்கன்னா மதுரை ஜான்சிராணி பூங்காவில் உருவான இளைஞரணி இன்று இளைஞர்களை அரசியலமைப்படுத்தி வளர்ச்சி திட்டமாக, அதாவது வளர்த்தெடுத்து களமாக்கும் உள்ள ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வர இருக்கிறாங்க. கடந்த 2007ஆம் ஆண்டு திருநெல்வேலியில் நடைபெற்ற இளைஞரணியின் முதல் மாநாட்டை தலைமையேற்று மிகுந்த எழுச்சியோடு சிறப்புற நடத்திய நமது முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அவருடைய வழியிலேயே வீறுநடை போடும் இளைஞரணியின் 2வது மாநில மாநாட்டை நடத்துவதற்கான அனுமதியை திமுக தலைவர் வழங்கியுள்ளார். இளைஞரணியின் மீது நம்பிக்கை வைத்து இந்த வாய்ப்பை வழங்கியுள்ள கழக தலைவர் அவர்களுக்கு இளைஞரணியின் இந்த மாவட்ட, மாநில, மாநகர அமைப்பாளர், துணை அமைப்பாளர்கள் கூட்டம் நன்றி தெரிவித்துக் கொள்கிறது. தலைவரின் நம்பிக்கையையும் எதிர்பார்ப்பையும் நிறைவேற்றும் வகையில் 10 லட்சம் இளைஞர்களை பங்கேற்று செய்து மாநாட்டு பணிகளை சிறப்புற மேற்கொள்ள இந்த கூட்டம் உறுதியேற்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.